ஷின்சான்ல வர சில பல ஹாரர் எபிசோட்லாம் பத்தி இந்த வீடியோல பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுருங்க. செக்ரட்டரி ஆப் இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா காசு காபேல லான்ச் ஆகப்பட்டிருக்கும். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றவங்க அந்த அப்ளிகேஷன் கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் காட்டியிருப்பானுங்க. காசு காபேல இருக்கிற எல்லாரையுமே அந்த அப்ளிகேஷன் கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் காட்டியிருப்பானுங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மாதிரி கூட சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனை நம்ம ஷின்சானோட அம்மா இன்ஸ்டால் பண்ற மாதிரி இந்த கதையே இருக்கும். இந்த எபிசோட் நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வியர்ட் ரெஸ்டாரண்ட் இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷின்சானோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் போவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறவங்க கிட்ட ஒரு ஃபுட்டோட பேரை சொன்னா அவங்க கோஸ்டா மாறிடுவாங்க. ஸோ இந்த எபிசோடு நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஷேக்கிங் ஸ்விங் கோஸ்ட் இந்த எபிசோட்ல நம்ம ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்ல போய் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சான கேர்ள் எப்பயார் ஆயிடுவாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சான கேர்ள் பாத்தீங்கன்னா நம்ம ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸை ரொம்பவே தொல்லை பண்ணுவாங்க. அட் இந்த எண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சான கேர்ள் டிசப்பியர் ஆயிடுவாங்க. த லைன் ஆஃப் நோ எண்ட் இந்த எபிசோட்ல நிறைய பேர் ஒரு லைன்ல இருந்துக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டுக்கு போறவங்க யாருமே திரும்பி வரவே மாட்டாங்க. அதுல நம்ம ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தி ஸ்கேரி டிவிடி இந்த ஒரு எபிசோட்ல நம்ம யோஷிரினும் மிச்சியும் இதை பார்ப்பாங்க. இந்த ஒரு டிவிடியை பார்த்துட்டு நம்ம யோஷிரினும் மிச்சியும் அந்த டிவிடியோட கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷின்சானோட வீட்டுக்கு போய் அந்த டிவிடியை கொடுத்துருவாங்க. அந்த டிவிடியை நம்ம ஷின்சானோட அப்பா அம்மாவும் பார்த்து அவங்களும் அந்த டிவிடியோட கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கிண்டர் கார்டன் ஸ்டேர்ஸ் இந்த ஒரு எபிசோட்ல நம்ம ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிண்டர் கார்டன்ல தங்கிடுவாங்க. அதுல அவங்க ஒரு கேம் விளையாடுவாங்க. அதுல தோத்து போறவங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்த செகண்ட் ஃப்ளோருக்கெல்லாம் போயிருப்பாங்க. ஆனா விடிஞ்சப்பறம் அந்த செகண்ட் ஃப்ளோரே இருக்காது. ஹாண்டட் ஸ்னோமேன் இந்த ஒரு எபிசோட்ல நம்ம ஷின்சான் வின்டர் சீசன்ல ஒரு ஸ்னோமேனை உருவாக்குவாரு. அந்த ஸ்னோமேனை நம்ம ஷின்சான் ஃப்ரீசர்ல வச்சு மறந்து போயிடுவாரு. அந்த ஸ்னோமேன் நம்ம ஷின்சானை பழி வாங்க வர மாதிரி தான் இந்த எபிசோட காட்டியிருப்பாங்க. ஹாரர் ஹவுஸ் வித் நனாக்கோ இந்த எபிசோட்ல நம்ம ஷின்சானும் நனாக்காவோட ஃப்ரெண்டும் போயிருப்பாங்க ஒரு ஹாரர் ஹவுஸ்க்குள்ள. அந்த ஹாரர் ஹவுஸ்ல என்னென்ன நடக்குதுன்றா இந்த எபிசோட். இந்த 2 எபிசோட்ல உங்களுக்கு எந்த எபிசோட் பிடிக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுருங்க. வேர்வுல்ஃபின் காசுகாபே இந்த எபிசோட்ல நம்ம ஷின்சானும் கசாமாவும் ஒரு ஜேர்னில இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு கிடைக்காது. அப்ப நம்ம மசாவோட வீட்டுல தங்கலான்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. நம்ம மசா ஒரு வேர்வுல்ஃபா இருப்பார் அந்த எபிசோட்ல. தி ஹாரிபிள் எலிவேட்டர் இந்த எபிசோட்ல நம்ம கசாமா கிண்டர் கார்டன் முடிஞ்சு வீட்டுக்கு வருவாரு. அவரோட அபார்ட்மெண்ட்ல எல்லா லைட்டுமே சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கும். அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போனா அங்கேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கசாமா ஒரு எலிவேட்டர்ல ஏறிடுவாரு. அந்த எலிவேட்டர் பாத்தீங்கன்னா நம்ம கசாமாவை ராங் ஃப்ளோர்ஸுக்கே கொண்டு போய்கிட்டு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புறேன். அப்படி பிடிச்சிக்கிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுருங்க.